வணக்கம். நான் ஆயுர்வேத டாக்டர் கார்த்தியன் பேசுகிறேன். கேகே ஆயுர்வேதம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நாளை தான் பார்க்க போகிறோம். 10வது ஆயுர்வேத தினம். கடந்த 2016 இருந்து 2024 வரைக்கும் 9 வருடமும் தீபாவளிக்கு முந்தின நாள் தான் நம்ம ஆயுர்வேத தினமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷத்துலேருந்து நம்ம அரசாங்கம் ஒரு நிரந்தரமான நாளை கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 23, 2025 ஆயுர்வேத தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இனி வரும் காலங்கள்லையுமே செப்டம்பர் 23 தான் ஆயுர்வேத தினமாக நம்ம அனுசரிக்க போகிறோம். இந்த ஆயுர்வேத தினத்தோட தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட், அதாவது மனிதருக்கும் பூமிக்கும் ஆயுர்வேதம் அப்படிங்கிறது தான் தலைப்பு. இந்த ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஸ்ரீ பராசக்தி காலேஜில் வருகிற செப்டம்பர் 19 அன்று ஜிக்னாசா சவுத் தமிழ்நாடு சார்பில் விவேகா அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆயுர்வேத அறிவியல் ஆதாரத்தோடு பாரம்பரிய மதிப்புகளோட மக்களிடம் கொண்டு செல்வதா இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத பேராசிரியர்கள், ஆயுர்வேத ஆய்வாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். இந்த கருத்தரங்களை பருவத்திற்கு ஏற்றமான உணவுகள், தினசரி நல்ல பழக்க வழக்கங்கள், இயற்கையோடு இணைந்து வாழ்தல் போன்ற இதெல்லாம் பின்பற்றுவதற்கு இந்த நிகழ்ச்சி மூலம் ஆயுர்வேதத்தை எளிய முறையில் புரிய வைத்து அதை பின்பற்றி வாழ்க்கை முறையை வாழ்வதற்கு வழிவகை செய்யும். இந்த ஆயுர்வேத தினத்தில் நாம் அனைவரும் இயற்கையோடு இணைந்து ஆரோக்கியமாக வாழ உறுதிமொழி ஏற்போம். வாழ்க ஆயுர்வேதம். நன்றி, வணக்கம்.